ரோஜாவனம் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நமது ரோஜாவனம் முதியோர் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த தேசிய திருநாளில் நம்மளை காண வந்திருக்கக்கூடிய உயர் திரு இஎஸ்எம் ரியல் எஸ்டேட் ஓனர் அண்ணன் வேலாயுத பாண்டியன் அவர்களுக்கும், அப்புறம் உதவும் கரங்கள் அமைப்பின் அங்கத்தினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் பசிபோக்கும் தளம் அமைப்பின் அங்கத்தினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அன்ன ஆலயம், இது மூலமாக நமக்கு சேவை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பின் அங்கத்தினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நமக்கு உதவி செய்யக்கூடிய இந்த அன்பர்கள் அனைவருமே ஏதோ ஒரு நாளில் நமக்கு உதவி செஞ்சுட்டு போகிறது அப்படிலாம் இவங்க கிடையாது. நம்மளை எப்போவுமே, அதாவது 24 மணி நேரமும் நம்மளையே கண்காட்சி நமக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு சதா சர்வ நேரமும் நம்மளையே பற்றி யோசிக்கக்கூடியவங்க தான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அற்புதமான அங்கத்தினர். அதில் நம்முடைய ஐயா உதவும் கரங்கள் சாரை சொல்லவே வேண்டாம். நமக்குலாம் லாஸ்ட் இயர்லாம் பாட்டு கச்சேரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்களே யோசித்து அவ்வளோ பிரம்மாண்டமாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் நம்முடைய முதியோர்களுக்கான உதவி பென்ஷன், அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் எல்லாத்தையும் அவங்களே பல இடத்துல விசாரித்து நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம வாலிப பருவத்தில் குடும்பத்துக்காக உழைச்சி நம்ம பண்ணணும், பட் அதை அவங்க மதிக்கலை. ஸோ நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். ஆனால் இந்த நேரத்துலையும் நம்மளை நேசிக்கக்கூடிய இந்த மாதிரி உறவுகள் தான் நமக்கு உண்மையான உறவுகள். அதான் கண்ணதாசன் சொன்ன மாதிரி, உடன் பிறந்தோர்கள் உறவுகள் அல்ல, அழும்பொழுது கண்ணீர் துடைப்பவர்களே உறவுகள். அப்படிப்பட்ட தெய்வீகமான உறவுகளை தான் நம்ம எல்லாரும் பெற்றிருக்கோம். ஸோ இந்த விதத்தில் நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள் தான். அதனால் சார் சொன்ன மாதிரி நம்முடைய முதியோர் இல்லத்திற்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஒரு சிறு குறைபாடு அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிணக்குகள் தான். பொதுவாகவே சுதந்திரத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, எவன் ஒருவன் சுயநலமாக இருக்கிறானோ அவன் அடிமைப்படுத்தப்படுவான். நம்ம இந்திய தேசம் அடிமைப்பட்டதுக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா, இந்திய வரலாற்றில் முதல்ல இந்தியா மீது படையெடுத்து வந்த நம்ம வரலாற்றில் குறிக்கப்பட்டது கஜினி முகமது. அவர் முதல்ல 1,00,000 வீரர்களோட தான் இப்போ இருக்கிற காஷ்மீர் பகுதியை அட்டாக் பண்ணார். அப்போ இருந்த சிற்றரசர்கள் யாருமே சேர்ந்து அவரை எதுக்கலை. அப்புறம் ஏற்பட்டது தான் அடிமை வம்சம்னு ஒரு 400 வருஷம் அரசாண்டார்கள். அப்புறம் முகலாயர்கள் ஒரு 900 வருஷம், பிரிட்டிஷ்காரங்க ஒரு 350 வருஷம். அப்படின்னு நம்ம அடிமை சங்கிலியில் விழுந்ததுக்கு முக்கிய காரணமே நமக்குள்ள இருந்த ஒற்றுமை இல்லாத சுயநல வெறுப்பு தான் காரணம். அப்புறம் நாம் சுதந்திரம் பெற்றதுக்கு முக்கிய காரணம், நாம் எல்லாருமே இந்திய மக்கள் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எப்போ வந்துச்சோ அப்போ தான் நம்ம சுதந்திரமே கிடைச்சிது. அப்போ நாடாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் நீ சுயநலத்தோட சக மனுஷனை நேசிக்கலைன்னா உன்னை யாராவது அடிமைப்படுத்த தான் செய்வாங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம கூட இருக்கவங்க கூட நம்ம நட்போடு இருந்தோம் அப்படின்னா நமக்கான சுதந்திரம் பரிபூரணமாக இருக்கும். இப்போ நம்மளே யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கேயோ பிறந்தோம், யாருக்காகவோ வாழ்ந்தோம், எங்கேயோ இருந்தோம். நம்ம அங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு இதுதான் இறுதி வீடு. இதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு நமக்கு விவரம் தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். எல்லாருக்குமே வயசு 50க்கு மேலே ஆயிடுது. இனிமேல் அவங்க முயற்சி பண்ணி திருத்தி அதெல்லாம் நடக்காத காரியம். அது அவங்களோட குணாதிசயம், அவ்வளோதான். அப்போ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கொஞ்சம் அனுசரணையாக தான் இருக்கணும். ஒரு ஆள் கோவப்படுறாங்க அப்படின்னா அவங்க வேணும்னுலாம் கோவப்படலை, அவங்க கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட வலிகள் அதை நம்ம மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம அப்பாவே இருக்கிறாங்க, அவருக்கு வேலையில் ஏதோ ஒரு கோபம், வீட்டில் நம்ம மேலே கோவப்படுவார். காரணம், அவர் வேலை செய்கிற இடத்துல கோபத்தை வெளிப்படுத்த முடியாது. உரிமை உள்ள இடத்துல நமக்கான ஒரு ஆறுதலுக்காக கொஞ்சம் கோவப்படலாமேன்னு கோவப்படுவாங்க. அதை நம்ம அனுசரித்து தான் போகணும். அதே மாதிரி தான் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே, யாருமே கெட்டவங்கள்லாம் கிடையாது. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வலி வேதனை அதை ஒரு கோபமாக வெளிப்படுத்துவாங்க. ஸோ அதை நம்ம அனுசரித்து தான் போகணும். அதுபோல் மருத்துவ ரீதியாகவே யாருக்கெல்லாம் அதிகமாக கோபம் வருது அவங்களுக்கெல்லாம் நோய் வரும். யாரெல்லாம் அனுசரித்து போகிறாங்களோ
அவங்களுக்கு நோய் குணமாகும். ஆனால் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு நாம் ஒருத்தரை அனுசரித்து வாழலாம். அதுபோக நம்முடைய எத்தனையோ தேச தலைவர்கள் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தியாகம் செய்து தான் இந்த சுதந்திரத்தை பெற்று கொடுத்துருக்குறாங்க. இந்த சுதந்திரத்தை பேணி காப்பதற்கு நம்மளால் ஆனது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருப்போம். இயற்கை வளம்னு சொல்லக்கூடிய நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம், மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவோம். நம்மளுடைய நலனுக்கு சதா சர்வ காலமும் முயற்சி செய்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உதவும் கரங்கள் அமைப்பின் அங்கத்தினர், அப்புறம் பசிப்போக்கும் தளத்தின் அங்கத்தினர், அப்புறம் அன்ன ஆலயத்தின் அங்கத்தினர், அப்புறம் நம்ம கூடயே இருந்து ஒவ்வொரு நொடி துளியும் நம்மளோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இஎஸ்எம் ரியல் எஸ்டேட் ஓனர் வேலாயுத பாண்டியன் அவர்களுக்கும் நாம் எப்பொழுதுமே நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அப்படிங்கிறத நமது ரோஜாவனத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். விருந்தினர் அனைவருக்கும் ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி.